அப்போ இத்தனை வருஷம் நான் என்ன பண்ணேன்? ஸோ இன்னும் நான் செட்டில் ஆகாம இருக்கேன். இந்த க்ரௌடு கூட நான் போய் நின்னேன்னா வேர் டு ஐ ஸ்டாண்ட்? வாட் இஸ் மை ஸ்டாண்ட் இன் மை லைஃப்? அவங்களோட நான் கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கே வந்து என் மேல ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. எனக்கே வந்து நான் வெளியே தனியாக போனேன்னா மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சிருவேன். என்னால் சுயமாக வாழ முடியும். என்னுடைய அடிப்படை தேவைகளை நானே வாழ்ந்துக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எர்த்லி ஃபெமினைன் இஸ் ஃபீலிங் அன்வர்த்தி. இதே விஷயம் எர்த்லி மேஸ்குலைன் கிட்ட எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, ஈவன் எர்த்லி மேஸ்குலைன் இஸ் ஆல்சோ ஃபீலிங் அன்வர்த்தி. ஆனால் எதில் அப்படின்னு சொன்னால், எர்த்லி மேஸ்குலைன் வந்து எதில் அன்வர்த்தியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலி வந்து பயங்கர ஆர்த்தடாக்ஸ் செட்டப்பு, ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது எர்த்லி மேஸ்குலைனுக்கும் எர்த்லி ஃபெமினைனுக்கும். இன்னொன்று அவங்க சிப்லிங்ஸோட, அதாவது எர்த்லி மேஸ்குலைனோட சிப்லிங்ஸோட லைஃப்ஸோட இவங்களோட இந்த லவ் ஸ்டோரி இஸ் கெட்டிங் கனெக்டட். ஏன்னா அந்த ரிலீஜியஸ் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினால வேற ரிலீஜியன்ல இருந்து ஒரு பொண்ணை உள்ள கொண்டு வரும்போது, அதுவும் நம்ம இதுல வந்து பார்க்குற சேனல் வாட்ச் பண்ற ஃபெமினைன்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் மேரிட் இல்லையா? ஸோ she has been already with a man. அதுக்கப்புறம் she has got separated legally, full stop வச்சுட்டு she is coming to this earthly masculine அப்படிங்கும்போது அவங்க earthly masculineோட வீட்டில்